சோத்திரம் மகிமை உண்டாதாக. இப்போ கர்த்தராகிய இயேசு சிலுவையில் பேசுகிற 3ஆம் வார்த்தையை நாம் தியானிப்போம். துவாவின் உதவி செய்வாராக. யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு நம்முடைய தாய் அருகில் நின்ற தன் அன்பான சீஷனை கண்டு தன் தாயை நோக்கி, ஸ்திரியே இதோ அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இயேசுவின் தாய், அதுக்கு முந்தின வருஷம் பாருங்க யாரெல்லாம் இருந்தாலும் பாருங்க கூட இருந்த வாசிக்கலாம். அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேயான தாயும் தாயின் சகோதரி மரியாளும் மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இப்படி இயேசுவும் அவர் தாயோட சகோதரியும் இருந்தார்கள். இங்கே அன்பான சீஷர்கள் இருக்கிறார். இப்போ இந்த தாயும் தாய் சகோதரியும் என்ன நிலைமையில இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. எப்படி இருந்திருப்பாங்க? தன் மகன் சிலுவையிலே ரத்த வெள்ளத்தை தோங்குறான். எப்படி இருந்திருப்பாங்க? கொஞ்சம் யூகிக்க முடியுமா? எப்படி இருந்திருப்பாங்க? பயந்துருப்பாங்க, கவலையோட அழுது இருந்திருப்பாங்க. நீ என்ன சொல்றீங்க? கலங்கிட்டு இருப்பாங்க. ரைட். நீ என்ன சொன்ன? பரிதாபப்பட்டிருப்பான். சோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம். கண்டிப்பாக சந்தோஷம் இருக்க முடியாது. துக்கத்தில் இருந்திருப்பான், ஒரு கண்ணீரில் இருந்திருப்பான். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாங்க. ஏற்கனவே இயேசு சிலுவை தூக்கி போகும்போதே நிறைய பேர் அழுதுருக்காங்க. வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 27 வாசிக்கும் போது நிறைய பேர் செஞ்சுருக்காங்க, அழுதுருக்காங்க. வாசிங்க. லூக்கா 23:27. பாருங்க, தேவனுக்கு சோத்திரம் உண்டாங்க. அப்ப ஸ்திரீகள் என்ன செஞ்சிருக்காங்க? அப்ப எல்லாரும் ஸ்திரீகள் அழுதுருக்காங்க. இயேசுவோட தாய் என்ன வந்திருப்பாங்க? அழுதுருக்காங்க. அவ என்ன தெரியுமா? கர்த்தர் உடனே சில அழுத தாயை பார்த்திருக்கிறார். அழுத தாயை செஞ்சிருக்கிறார், பார்த்திருக்கிறார். நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற அந்த தாயை பார்த்திருக்கிறார். நம்மிடத்திலிருந்து ஏதோ ஒன்று கண்ணீருடன் எதிர்பார்க்கிற தாயை அவர் பார்த்துருக்காங்க. நான் 3 வழியாக சொல்கிறேன். முதல்ல கண்ணீரோடு இருந்த ஸ்திரியை பார்க்குறாங்க இயேசு. அப்புறம் நம்மளது ஏதோ ஒன்று எதிர்பார்க்குற ஒரு தாயை பார்க்குறாங்க. 3வது நம்மளது ஏதோ ஒன்று எதிர்பார்க்குற கண்ணீரோடு இருக்கிற அந்த தாயை பார்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரே வழியை சொல்ல போனால் அந்த தாய் எப்படி இருந்திருக்காங்க? இயேசு இருந்து எதையோ ஒன்று எதிர்பார்க்குற கண்ணீர் விடுகிற ஒரு தாயாக இருந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாக. அப்போ பாருங்க, அந்த தாய் இயேசு ஏதோ ஒன்று எதிர்பார்க்குற ஒரு கண்ணீரோடு இருக்கிற ஒரு தாயாக பார்க்குறாங்க. கர்த்தருக்கு கண்ணீரோடு இருந்தால் மனம் கலங்கிடும். ஹல்லேலூயா. இயேசு போனால் எப்படி? கண்ணீரோடு இருந்தால் மனம் செய்யும் உடனே. கண்ணீரோட யாராக இருந்தால் கர்த்தர் கண்ணீரோடு செய்வார், துடைப்பார். கண்ணீராவே துடைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 13 வாசித்து பாருங்க. இங்கே அங்கே மரியாதை கண்ணீரோடு பார்த்து இதோ மகன் சொல்லி அவரை தேற்றும்படியாக அந்த எதிர்பார்த்த தாய் கண்ணீரோடு நிற்கிற அந்த தாய்க்கு ஒரு ஆர்வப்படுத்தும்படியாக ஒரு மகனை கொடுக்கிறார். இங்கே அதே அவர் தங்கச்சியாகிய மகதலேனார் அழும்போது அங்கேயும் அவர் தேற்றுக்கிறது பார்க்கலாம். வாசிக்கலாம். கர்த்தருக்கு அழுத என்ன செய்யாது? பிடிக்காது. உடனே பார்ப்பார். நீங்கள் கண்ணீரோடு தேவனோட ஏதாவது ஒன்று எதிர்பார்த்தீங்கன்னா உடனே கிடைக்கும் போது அந்த இந்த வசனத்துடைய சாராம்சம். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. சில இடங்களில் இது நடக்கலையே, இது எதிர்பார்க்க முடியலையே, நான் தேவனை எதிர்பார்த்துக்கேன்னு சொல்லி சில இடத்துல கண்ணீர் விட்ட காரியம் உண்டு. சில இடத்துல கண்ணீர் விட்டு நம்ம ஒரு காரியம் உண்டு. அந்த கண்ணீர் கண்டாலே கர்த்தர் செய்வார், உடனே பதிலளிப்பார். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. உடனே ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். வாசிக்கலாம். ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? அடுத்தது இவைகளை சொல்லிய சொல்லி திருப்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் ஒரு இயேசு என்று அறியாது இருந்தார். ஏன் அழுகிறாய்? மறுபடியும் கேட்டார், ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் சொல்லி கேட்டார்.
தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டுதான். அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திருப்பி பார்த்து, ரபுனி என்றார். ஆமென். போதகரே என்றார். ஆமென். ஹalleluya. இப்போ இயேசு தன்னை எங்க காண்பித்தார். யாருக்கு காண்பித்தாருமா? கண்ணீரோடு தேடின கண்ணீரோடு ஆண்டவரை தேடினவளே கர்த்தர் தன்னை காண்பித்தார். ஹalleluya. நீங்க எந்த விஷயத்தெல்லாம் ஆண்டவரை கண்ணீரோடு பார்க்குறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு அதை என்ன செய்வார்? சேமம் அளிப்பார். புரியுதுங்களா? நீ கண்ணீரோடு நீ ஆண்டவரை பார்த்த என்ன சொல்ற கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? அதை உங்களுக்கு கட்டளையிடுவார். தேவபசம் சோத்திரம் நிறைய இடத்துல நான் கண்கள் இருக்கிறேன். கண்ணீரை கர்த்தர் எனக்கு கண்டார். கர்த்தர் சோத்திரம் இல்லாத அதுக்கு கர்த்தர் பதிலளிக்கிறார். எங்கள் அப்பா இறந்த போது நான் கண்ணீர் விட்டு அழுதேன். என்ன சொல்லி அழுது தெரியுமா? இனி எனக்கு இங்கே படிக்க வைக்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி உடனே எங்கள் அண்ணன் மடியில் வைத்து கொண்டு உள்ள நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னவர் 10வது வைத்தார், படிக்க வைத்தார். அது கூட படிக்க வைக்கல. அப்போது பாருங்க, அன்னைக்கு நான் கண்ணீர் விட்டு அழுத ஜெபம், கண்ணீர் விட்டு பொருள்னதை நான் ஜெபம் பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கண்ணீர் விட்டது எனக்கு நல்ல ஞாபகம். கண்ணீர் விட்டு நீ யாரும் என்னை படிக்க வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா வாடிக்கு முன்னாடி நான் அழுதேன். ஆனால் இவர்கள் எங்கள் கூட பிறந்தவர்கள் பார்த்தார்கள் இல்லையோ, என் குடும்பத்தில் இந்த கண்ணீரை பார்த்தார்கள் இல்லையோ, தேவன் பார்த்தார் அந்த கண்ணீரை. ஹல்லேலூயா. மகராமனியருக்கு ஆறுதல்படுத்தின அந்த இயேசு கிறிஸ்து, மரியாளுக்கு கண்ணீரோடு இந்த மரியாளுக்கு மகனை கொடுத்து ஆறுதல்படுத்திய அந்த இயேசு கிறிஸ்து படிக்க வைக்க முடியும் மாட்டார்கள் என்று கண்ணீரோடு காணப்பட்ட என்னையும் கர்த்தர் ஒருவருடன் எடுத்து மீண்டும் என் படிக்க வைத்தார். ஹல்லேலூயா. கண்ணீரை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் அறிந்து கொள்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணீரை காண்கிற தேவன். ஆறானை தேவைக்காக கண்ணீர் விட்டார். கர்த்தர் அவனுக்கு நீரிட்டு கொடுத்து குழந்தை தாகத்தை தீர்த்தார். அண்ணா கண்ணீரால் புலம்பி வெறித்து போயிருந்தார். கர்த்தர் குழந்தை சிவத்தை கட்டளையிட்டார். எல்லாம் உங்கள் கண்ணீர் மூலமாய் நீங்கள் தேவனை கட்டு எல்லாமே தேவனத்திலே பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மரியாள் கலங்கி கண்ணீரோடு பரிதவித்து மகன் இறந்து போறவே பரிதவித்து ஏங்கினார். கர்த்தர் பார்த்தார், அந்த கண்ணீரை பார்த்தார். நம்ம போனதுக்கு அப்புறம் இந்த தாயை யார் பார்ப்பாங்க? அந்த கண்ணீரை பார்த்து மனம் கலங்கினார். ஃபேமிலி அம்மோடு விழுந்து என்னுடைய காரியம் இல்லையே, நான் தேசத்தை செய்யலாம் வந்தேன், யாரையும் பரிதவித்து இந்த குலத்தை விட்டு கொடுப்பதற்கான வரல, இவ்வளோ திருப்தி பட வேண்டும் என்று சொல்லி இயேசுக்கு நினை கொண்டார். அந்த கண்ணீரை கண்டார். உடனே அவர் ஆர்வப்படுத்த தன் அன்பான சீசனை சேவல் கூறும்போது நினைத்த மருந்தத்தை நினைச்சு பார்த்தாங்க. அந்த சீசனே அல்ல, காட்டி கொடுத்தாம பாருங்க, அந்த சீசனே அல்ல. கடைசி வரைக்கும் அந்த டெட் பாடி வரைக்கும் கூட வந்தாம பாருங்க. யாரு? தன் அன்பான சீசன். அந்த சீசனே தான் நம்பமான அந்த சீசனே அவங்களாம் மன்னித்த சீசன். இவர்கள் நம்பமான சீசன். இந்த சீசன் அவர்களும் கர்த்தர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்பமான ஒரு சீசன், அந்த சீசனையே அவர் அங்கே தாரமாற்றி கொடுத்தார். இவனை வைத்துக்கொள், மகனாக வைத்துக்கொள், நான் செய்ய வேண்டிய கடமையை இவன் செய்வான்னு சொல்லி அந்த நேரமே அந்த சீசனும் அதை ஏற்றுக்கொண்டான். அந்த மரியாளும் அந்த தாயும் தனக்கு நல்ல மகன் கேட்ட திருப்தியும் உண்டாதுன்னு சொல்லி கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். தேவபசம் சோத்திரம் உண்டாக நீங்கள் தேவனிடத்தில் கண்ணீரோடு எதை எதிர்பார்த்தாலும் அது உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? கிடைக்கும். ஹல்லேலூயா. கண்ணீரோட சின்ன காரியம் எதிர்பார்த்தாலும் கிடைக்கும். ஒரு சின்ன காரியம், ஒரு அல்ப காரியம் தான் நான் சொல்கிறேன். அந்த கண்ணீருக்கு ஒரு வேலையும் நான் சொல்கிறேன். திருவாக்கு முடி வெட்டும் போது ஒரு கண்ணாப்பணம் வெட்டி ஒரு குரங்கு மாதிரி வெட்டி வச்சான். அந்த பையன் டெய்லி கண்ணனை பார்த்து வேதனை போடுறான். என்னால் சகிக்கும். ஆண்டவரே, சின்ன தப்பு அந்த பையனுக்கு பண்ணினா தாங்க முடியலையே, அது எப்படி சரி செய்யறது சொல்லி கர்த்தர் சொல்ல வார்த்தை, நம்ம கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அவன் சில காரியம் கற்றுக்கொள்ளணும், நீனும் கற்றுக்கொள்ளணும், பொறுத்துக்கொள்ளு சொன்னான். தேவனுக்கு இந்த வார்த்தை நான் தரமாட்டேன். ஆனால் அவனும் திருப்தியாக வந்தேன். அவனை திருப்தி கொடுத்து முடியா கர்த்தர் ஒரு ஹாப்பி செய்தான். நீ உடனே புத்தகத்துக்கு இங்கே கூப்பிட்டு அவன் 3 மார்க் கட்டி கர்த்தர் சொன்னான். உடனே எனக்கு சுற்றி காட்டி வந்தேன். அதுக்கு ஒரு 2 மாதம் போயிட்டு முடி வளர்ந்தது. அவன் பரம திருப்தி ஆக முடியாத நல்ல கடையிலே அவன் வந்து ஒரு அது முடிவெட்டிலே திருப்தியாக அப்படியே கற்றுக்கிட்டு செய்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த விட்டு அற்ப காரியமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் மனசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட வேதனை என்னன்னு தெரியும். மகளோ தாயோ மகளோ துன்புறோ எந்த மனசும் எந்த உறவும் பார்த்துட்டு இருக்க முடியாது. உடனே அவங்க ஏதாவது செய்யணும் தோணும். அப்படியே இயேசு செய்தார்.
தன் தாய் கலங்கி நிற்கிறத பார்த்தாங்க. உடனே அவருக்கு அன்பான சீசனை கொடுத்து அவர் திருப்திப்படுத்தினார். மகளவிட கலைஞர்களை பார்த்தா ஆண்டவரே என் போதுகளை எடுத்துக்கொண்டு போய் நான் எனக்கு வச்சிருந்த ஆட்டு நான் போய் மாதிரி எங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறேன், பாடுபட்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னா மரியாதை அப்படின்றார். ரவியே திருப்பி சவுண்டர் கேட்டு ரவியே திருப்பி சொன்னார். அப்படி அவர்கள் என்ன செய்தார்? அந்த கண்ணீர் உள்ள மகளவனுக்கு இயேசு தரிசனமானார், தன்னை காண்பித்து திருப்திப்படுத்தினார். நீங்களும் நாட்களில் ஏதாவது கண்ணீரோடு தேவனுடைய ஏதாவது எதிர்பார்க்கனால் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு சேமம் அளிப்பார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு ஆண்டவரே எங்கள் குடும்பம் விட்டு ஒன்று சேரவில்லை, கண்ணீரோடு எங்களுக்குள்ள உறவுல எங்கள் கோளாறுப்பட்டு எங்களுக்கு உறவு ஜனங்கள் எங்களுடைய இணைக்கப்பட மாட்டார்கள், எங்களுடைய உறவுக்காரர்கள் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுக்கு இணைக்கப்பட மாட்டார்கள். கண்ணீரோடு தேவன் வேண்டும்படி பாருங்க. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை சேமம் அளித்து ஆசைப்பார். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைத்து வைத்திருக்கிறார். நான் எங்கள் அப்பா இருக்கும்போது பண்ணும்போது ஈஸ்டர்களில் படுக்கும்போது பண்ண கண்ணீர் ஜெபம் அன்னையிலிருந்து 3 வருஷம் கழிச்சு கேட்கப்பட்டு 4 வருஷம் அது எக்ஸிக்யூட் ஆனது தெரியுமா? நான் அப்போ தான் இந்த வசனத்தை அர்த்தத்தை உடைஞ்சேன். வாசிக்கலாம், சங்கீதம் 56:8 வாசிக்கலாம். சங்கீதம் 56:8 இன்னொருத்தர் வெளிப்பட்ட 7:17 எடுத்து வச்சுக்கோங்க. சங்கீதம் 56:8 எடுத்து வாசிங்க. என் அலட்சியங்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் அலட்சியங்கள் தேவரீர் எண்ணி இருக்கிறேன். கண்ணீரை உடைய துருத்தியில் வையும். என் கண்ணீரெல்லாம் துருத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார் தேவன். நீ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அழுதுருக்கலாம், நீ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு அழுதுருக்கலாம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு அழுதுருக்கலாம், இந்த பிள்ளைக்கு பிறக்க வேண்டிய எத்தனை வருஷம் அழுதுருக்கலாம். அதெல்லாம் எங்கே இருக்கும்? தேவனுடைய சேமிப்பு பெட்டியில் இருக்கும். ஒரு நாள் அந்த கண்ணீருக்கு அவர் என்ன செய்வார்? அவர் பதிலை கொடுப்பார். எனக்கு கொடுத்தார். 3 வருஷம் கழிச்சு எனக்கு பதிலை கொடுத்தார். நான் படிக்கணுங்கிற காரியத்தை கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மரியாளுக்கு அடுத்த கொஞ்ச நேரத்தை கொடுத்தார். மரியாளுக்கோ உடனே கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நீங்கள் இது என்ன பார்க்குற அப்படின்னா, கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், கண்ணீரை துடைத்து ஆட்சி தேற்றுள்ளார். வெளிப்படுத்தல் 7:17 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7:17. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. கண்ணீர் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா. கண்ணீர் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியிலுள் என்னையும் எடுப்பார். என்னிப்ப உயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறையுண்டு சொல் மனமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவா இருக்கிறார், உங்கள் கண்ணீரை காண்கிறவா இருக்கிறார், உங்கள் கண்ணீரை துண்டியை சேர்த்து கொண்டு அதுக்கு நல்ல சேமத்தை கட்டளையிட ஆயத்தமா இருக்கிறார் தேவன் நாட்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு சிலுவையில் தொங்கும் நேரத்தில் கூட தன் தாயின் கண்ணீரை துடைத்தார். ஹல்லேலூயா. அன்னைக்கு தாயின் கண்ணீரை துடைத்த தேவன், அன்னான் கண்ணீரை துடைத்த தேவன், ஆகாரி கண்ணீரை துடைத்த தேவன், மகதா மரியாள் கண்ணீரை துடைத்த தேவன் இந்நாட்களில் உங்களை கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆட்சி தேற்றுவராக. சிலுவையில் அவர் பேசுகிற 3வது அர்த்தம் இதுதான். ஹல்லேலூயா. கண்ணீரை காண்கின்ற தேவன், அவர் துடைத்து ஆறுதல்படுத்த தேவன். கர்த்தர் தாமே வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் வாக்கியம்